லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு பரிசுத்தாவினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி, யோர்தானில் தான் ஞானஸ்தானம் எடுத்தார் இல்லையா, அதை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, எல்லாம் சொல்லுவாங்க கொண்டு போகப்பட்டு, carried along by the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் அப்படியே கொண்டு போகப்படுகிறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. கொண்டு போகப்படுறாருன்னா அவர் அப்படியே இவரை தூக்கிட்டு போற மாதிரி போறாரு. அந்த பக்கம் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே வர்றாரு யோர்தான்லேருந்து. வந்தா எங்க போகணுன்ற டைரக்ஷனையும் திசையையும் வழியையும் ஆவியானவர் தீர்மானிக்கிறார். எங்க போகணுங்கிறத தீர்மானிக்கிறார். அந்த பக்கமா திருப்புறாரு. வனாந்திரத்துக்கு நேராக போகிறார். கொண்டு போகப்படுகிறார். ஆவியானவர் கொண்டு போறார். நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? அப்ப ஆவியினால் நிரம்புவதுன்னா இப்படி கொண்டு போகப்படுற. மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு போங்க. இதே சம்பவம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தில் 1:12. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். தமிழில் சரியா வரல பாருங்க. ஏவினார்ன்றது ரொம்ப ஸ்டைலா அழகா ரொம்ப ஹை கிளாஸாக சொல்லிட்டாங்க. ஏவினார்ன்றது எல்லாரும் யூஸ் பண்ணுற வார்த்தை. ஏவினார், ஆவியானவர் ஏவினார் ஏவினார். ஆனால் இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா நல்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பர்டிகுலர்லாம் இந்த நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் the Spirit of God drove him into the wilderness. பரிசுத்த ஆவியானவர் இவரை வனாந்தரத்துக்குள்ளாக லிட்ரலா தள்ளி கொண்டு போறார். drove himனா விரட்டி உள்ள விடுறார். வனாந்தரத்துக்குள்ள கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்றார். அங்க போன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நடத்துவதாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது கிரேக்க மொழியில் ஒரு பர்டிகுலர் வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தை. He drove him into the wilderness அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. டிரைவ் பண்ணுறதுனா விரட்டி விடுறது. ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? பெரிய வல்லமையோடு அவரை வழி நடத்துகிறார். இப்படி தான் போகணும்னு சொல்லி அந்த பக்கம் அப்படி நடத்துகிறார் அவரை. அப்போ ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறதுனா என்னங்கிறத அங்கே அப்படியே லேசாக பார்க்குறோம். நம்ம ஆவியானவரால் நிரம்பி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அனுபவத்தை பார்ப்பீங்க. அப்படி ஆண்டவர் அப்படியே கொண்டு போவார். கொண்டு போயிருக்கார் ஆண்டவர், நடத்துவார். சில நேரத்தில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வலியுறுத்தி உங்களை அந்த பக்கம் போக வைப்பார். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உண்டாகும். ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தை திறக்கும் போது இது பரிசுத்தாவின் அபிஷேகம் மாதிரி கிடையாது. இது வேற. அது ஒரு வல்லமையின் அனுபவம் பாருங்க. வல்லமையான ஊழியத்துக்கு வழிவகுக்குது. இது கொஞ்சம் வித்தியாசம் பாருங்க. இது ஆவியானவர் அற்புதமாய் நடத்துகிற காரியங்களை நாம் அந்த வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிப்போம்.